வணங்குகிறேன். யார் நீங்கள்? யாரை தேடி வந்துள்ளீர்கள்? உங்களை பார்க்கத்தான் வந்தேன். அடியேனையா? இதற்கு முன் தங்களை பார்த்ததாக ஞாபகம் இல்லையே. எனக்கு இன்றைக்குத்தான் உங்களை பார்க்கின்ற பாக்கியம் கிடைத்திருக்கிறது. சொல்லுங்கள், இந்த அடியவனிடம் என்ன வேண்டும் உங்களுக்கு? தமிழ் பாசுரம் வேண்டும். அதுவும் உங்கள் மூலமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ஓ, உங்களுக்கு அதில் அவ்வளவு ஆர்வமா? பல பேர்களின் ஆசையை தாங்கள் இந்த தமிழ் பாசுரங்களின் மேல் தூண்டுகிறீர்கள் என்று நானும் தெரிந்து கொண்டேன். அதனால் தயவு செய்து எனக்கும் சொல்லித்தர வேண்டும். அதற்கென்ன, தாராளமாக சொல்லித் தருகிறேன். இதில் கற்பிப்பவரை விட கேட்பவர்களின் ஆர்வமே முக்கியம். ஆனால் எதையும் முறையோடு செய்ய வேண்டும் அல்லவா? நாளை வந்து அடியனை காணுங்கள். நீங்கள் விரும்புவது நிச்சயம் நிறைவேறும். மிகவும் சந்தோஷம். நாளை வந்து உங்களை சந்திக்கிறேன். இப்போது புறப்படுகிறேன். ஒரு நிமிஷம். தங்களின் பெயரைச் சொல்லவில்லை. கதிரேசன். சரி, போய் வாருங்கள். வருகிறேன். ராமானுஜா, சொல் திருமேனி. இப்போது வந்து சென்றானே, அவனிடத்தில் நீ இவ்வளவு அவசரம் காட்டியிருக்க வேண்டாம். தமிழ் பாசுரம் கற்க வேண்டும் என்று வந்தார். நானும் நாளையே வாருங்கள் என்று கூறினேன். நல்ல விஷயங்களில் ஆர்வத்தையும் அவசரத்தையும் காட்டுவதில் என்ன தவறு இருக்கிறது? இருக்கிறது. இவன் விஷயத்தில் தவறு இருக்கிறது. இப்போது வந்தானே கதிரேசன், அவனை நீ அறியவில்லை. நான் நன்கு அறிவேன். அவன் ஒரு பசுந்தோல் போர்த்திய புலி. எனக்கு அப்படி தெரியவில்லையே திருமேனி. திருமண் திருச்சூரணம் தரித்து திருமால் அடியாராகத்தானே வந்தார். அதெல்லாம் வெளிவேஷம் என்பது என் கணிப்பு. அவன் ஏதோ திட்டத்தோடு தான் இங்கு வந்திருக்கிறான் என்று தோன்றுகிறது. கோபத்தாலும் அலட்சியத்தாலும் வரம்பின்றி அந்த கதிரேசன் நடந்து கொண்டதை நட்ட நடுத்தெருவிலேயே நான் பார்த்திருக்கிறேன். என்னண்ணா இது? திருமேனி இப்படி சொல்கிறான். எதற்கும் அவனை பற்றி தீர விசாரித்துவிட்டு பிறகு வர சொல்லலாமே அண்ணா. கோவிந்தன் சொல்வது சரிதான் ராமானுஜா. சற்று நேரம் முன்புதான் பெருமாளின் மாயா விலாசத்தை பற்றி ஆச்சரியமாய் பேசிக் கொண்டிருந்தோம். நாம் அனைவருமே அந்த மாமாயனை சரணடைந்திருக்கிறோம். பின் யாரோ ஒருவரை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? சொல் கோவிந்தா. அதற்கில்லை அண்ணா, விசாரிப்பது நல்லதுதானே. வந்தவன் வெளிப்படையாக பேசியது தமிழ் பாசுரம் கற்க வேண்டும் என்பதுதான். அவன் உள்ளத்தே கள்ளத்தனம் இருந்தால் அவன் கற்கப் போகும் தமிழ் பாசுரமே அவனை மாற்றும் காரியத்தை செய்யும். ஏதாவது அபகரிக்கும் நோக்குடன் அவன் வந்திருந்தாலும் என்னிடம் இருக்கும் ஒரே சொத்து வேதமறைதானே. அதை அபகரிக்கவே வேண்டாம். யாருக்கு எப்படி வேண்டுமோ அதை தகுந்த விதத்தில் அவர்களுக்கு அடியேனே கொடுத்துவிட்டு போகிறேன். இதில் யாரும் எக்கவலையும் அடைய வேண்டாம். விஜயாம்பாள். சுவாமி, தங்களுக்காகத்தான் காத்து கொண்டிருந்தேன். என்ன விஜயாம்பாள்? தாங்கள் இதோ மடத்திற்கு போய்விட்டு வந்து விடுகிறேன் என்று சொல்லித்தானே சென்றீர்கள்? ஆமாம். இவ்வளவு தாமதமாகிவிட்டதே, ஏன் இன்னும் வரவில்லை என்றுதான் பதபதைப்புடன் காத்து கொண்டிருந்தேன். நல்ல பைத்தியம் நீ. மடத்திற்கு போனவன் எங்கே வராமலா போய்விடுவேன்? தாங்கள் என் நிலையில் இருந்திருந்தால்தான் என் நிலைமை தங்களுக்கு புரியும். சரி விஜயாம்பாள், திருக்கோஷ்டியூரார் மடத்திற்கு வந்திருந்தார். சகதர்மணியுடனா வந்திருந்தார்? இல்லை இல்லை, அப்படி வந்திருந்தால் நம்மகத்திற்கு வராமல் போக மாட்டாரே. ஆமாம், நேற்றோ அதற்கு முன்தினமோ தானே மடத்திலிருந்து ஊருக்கு புறப்பட்டு போவதாக சொன்னீர்கள். நேற்றைய முன்தினம்தான் புறப்பட்டு போனார். பிறகு இன்று மறுபடியும் ஏன் வருவானேன்? திருக்கோஷ்டியூர் என்ன பக்கத்திலா இருக்கிறது? சில வேளைகளில் நம்மை நாம் முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொண்டு விட்டால் நேரம், காலம், தூரம் இதையெல்லாம் பார்க்க தோன்றாது. அப்படி ஒரு காரியத்தில்தான் இப்போது அவர் இறங்கி இருக்கிறார். ஆச்சாரியர் மீண்டும் ஏதாவது முக்கியமான பணியை கொடுத்திருக்கிறாரோ? இல்லை, இது அவர் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம். தன் மைத்துனனுக்கு வரம் தேடுவதில் மும்முரமாக முனைந்திருக்கிறார். ஆச்சரியமாக இருக்கிறதே. அவர் அவ்வளவு தூரம் கூட குடும்ப விஷயத்தில் பங்கெடுத்துக் கொள்கிறாரா என்ன? என்ன இப்படி கேட்டுவிட்டாய்? கிரகஸ்தாசிரமத்தின் கடமைகளை ஒருபோதும் அவர் தவிர்க்க நினைக்க மாட்டார். சற்றே வயதான மாமனாரும் மாமியாரும் பிள்ளைக்கு ஓடி ஓடி வரம் தேட முடியுமா? அதனால்
பொறுப்பு வாய்ந்த மாப்பிள்ளையாக இவர் அந்த பணியை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்படியா? இங்கே பக்கத்தில் திருவானைக்காவலில் ஒரு வரன் இருப்பதாக கேள்விப்பட்டு இங்கே வந்திருக்கிறார். ஆச்சாரியரை சேவித்துவிட்டு அவர் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு போகலாமே என்று மடத்திற்கு வந்திருக்கிறார். தாங்களும் வாருங்களேன் நம்பி, திருவானைக்காவல் போய்விட்டு வந்து விடுவோம் என்றார். தட்ட முடியவில்லை. சரி என்று அவருடன் போனதில்தான் அடியேன் வர தாமதமாகிவிட்டது. ஓ, அவருடன் தாங்களும் திருவானைக்காவல் போயிருந்தீர்களா? நான் தான் சொன்னேனே, திருக்கோஷ்டியூரார் எப்போதும் இப்படி கேட்பவர் இல்லை. என்னவோ இன்று தாங்களும் வாருங்களேன் என்று கேட்டுவிட்டார். மறுக்க அடியேனுக்கு மனம் வரவில்லை. சரி, போன இடத்தில் என்னவாயிற்று? வரன் திகைய ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா? வாய்ப்பாவது, இவர் வருவதாக தகவல் சொல்லி அனுப்பியும் அவர்கள் யாருமே அகத்தில் இல்லை. அதுவே திருக்கோஷ்டியூராருக்கு சற்று அபசகுணமாய் பட்டுவிட்டது. அபசகுணம் மட்டுமில்லை, மரியாதை குறைவாகவும் பட்டுவிட்டது. ஏமாற்றத்துடன் ஊருக்கு திரும்பி போகிறார். பாவம். அது என்ன, தகவல் அனுப்பியும் அகத்தில் ஆளில்லாமல் போனால் மரியாதை குறைவுதானே? ஏதோ அசந்தர்ப்பமாக இருந்தால் கூட அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் இப்படி இன்னார் இந்த நேரத்திற்கு வருவார், மன்னிக்க வேண்டும், இப்படி ஒரு அசந்தர்ப்பம் ஆகிவிட்டது என்று சொல்லி இருக்கலாமே. ஆமாம் ஆமாம். இங்கு திருவள்ளரையில் எனக்கு மிகவும் வேண்டப்பட்டவர்கள் அகத்தில் ஒரு பெண் இருக்கிறாள். அவளை கூட பார்க்கலாமே. மூக்கும் முடியுமாக ஆண்டாள் போல் இருப்பாள். அவர் மைத்துனர் என்ன கோத்திரமாம்? சடமர்ஷன கோத்திரம். பரவாயில்லை, சகோத்திரம் இல்லை. ஆமாம், அவர் மைத்துனர் என்ன செய்து கொண்டிருக்கிறாராம்? திருக்கோஷ்டியூரார் தன்னுடனேயே வைத்துக் கொண்டிருக்கிறார். கூடமாட அவருக்கு ஒத்தாசையாக இருக்கிறான் போலிருக்கிறது. வேலை எதுவும் செய்வதாக தெரியவில்லை. பெண் வீட்டார் அவர்கள் சற்று வசதியானவர்கள். மாப்பிள்ளை கை நிறைய சம்பாதிப்பவராக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்களோ என்று தோன்றுகிறது. எதற்கும் பேசி பார்க்கலாமே. நம்மால் திருக்கோஷ்டியூராருக்கு ஏதேனும் செய்ய முடிந்தால் நல்லதுதானே? நல்லதுதான், இருந்தாலும் அடியேனுக்கு சரியாக தெரியாது விஜயாம்பாள். அவர் மைத்துனனுக்கு வேலை ஏதும் இல்லை என்றுதான் நினைக்கிறேன். ஒருவேளை நிறைய சம்பாதிப்பவனாக கூட இருக்கலாம். எதற்கும் திருவள்ளரைக்கு சென்று பேசி பார்க்கலாமே. இல்லை இல்லை, நாம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் தெரிந்தவர்கள் மூலமாக அவர்களுக்கு தகவல் அனுப்பி அவர்களை இங்கே வரவழைக்கிறேன். தாங்கள் திருக்கோஷ்டி நம்பி சுவாமிகளுக்கு இதை பற்றி சொல்லி வையுங்கள். திருவள்ளரையிலிருந்து அவர்கள் வரும் சமயம் இவரும் கூட இருந்தால் நல்லது. சரி, நீ அவர்களை திருவள்ளரையிலிருந்து நம் அகத்திற்கு வரவழைக்க ஏற்பாடு செய். அடியேனும் திருக்கோஷ்டியூராருக்கு தகவல் சொல்லி அந்த நாளில் அவரை இங்கு வரவழைக்க ஏற்பாடு செய்கிறேன். சரி. பாவம், வெகு தூரம் நடந்துவிட்டு வந்திருக்கிறீர்கள், களைப்பாக இருக்கும். நான் வேறு தாங்கள் வந்ததிலிருந்து பேசிக்கொண்டே இருக்கிறேன். போய் கை காலை அலம்பிக் கொண்டு அமுது செய்ய வாருங்கள். பிறகு சற்று ஓய்வெடுக்கலாம். ஆகட்டும். அற்புதம் சுவாமிகளே.
நமஸ்காரம் திருக்கட்சி சுவாமிகளே. நமஸ்காரம். குழல் நாதம் போல் உங்கள் திருவாயிலிருந்து வந்த பாசுரம் அடியேனின் மனதை கொள்ளை கொண்டது. அதற்கு காரணம் அடியேன் அல்ல கூரேசா. ஆழ்வார்களின் தமிழில் கலந்திருக்கும் பக்தியே அதற்கு காரணம். இப்பாசுரம் தொண்டரடிப்பொடி ஆழ்வாரின் திருமாலை. ஆஹா, வாடிக்கையாக தாங்கள் அந்த வரதனுக்கு சாற்றும் பூமாலையை வரதனோடு சேர்த்து சேவித்திருக்கிறேன். இன்று ஆழ்வாரின் திருமாலையை தங்கள் திருவாயால் சேவித்தது காஞ்சியம்பதியில் இருந்து கொண்டு அரங்கனையே சேவித்தது போல் இருந்தது. நீ சொல்வதும் உண்மைதான். தொண்டரடிப்பொடி ஆழ்வார் செய்து கொண்டிருந்த கைங்கரியத்தையே இன்று அடியேனையும் செய்யும்படி பணித்திருக்கிறான் வரதன். அதற்கு பொருத்தமாக தாங்கள் சேவித்த பாசுரத்தின் பொருளையும் அடியேனுக்கு செவிக்குளிர கொடுத்தருள வேண்டும். அடியேனின் ஆச்சாரியர் யமுனாச்சாரியர் அருளிய கருத்துரையின்படி அடியேன் உனக்கு தெரிவிக்கிறேன். பாயும்படியான காவிரியாலே சூழப்பட்ட திருவரங்கத்திலே பாம்பனை மேல் சயனக்கோலத்தில் கண்வளருகிறான் ஆச்சரிய செயல்களை கொண்ட எம்பெருமான். அந்த பெரிய பெருமாளுடைய திருமகள் உரையும் மிகச்சிறந்த திருமார்பும், மரகத மணி போன்ற திருமேனியுடைய பச்சை நிறமும், சிறந்த தோளும், தூய தாமரைக்கு ஒப்பான திருக்கண்களும், சிவந்த திருவதரங்களும், பவழம் போன்ற திருவாயும், வேலைப்பாடுள்ள அழகிய திருமுடியும், இவைகளால் வந்த தேஜஸும் சொரூபத்தை அறிந்த அடியவர்களுக்கு இழக்கத்தகுமோ? நிச்சயம் இழக்கத்தகாத. தாங்கள் பாசுரத்தில் தெரிவித்தபடி சேவித்து அனுபவிக்க, அதை என்றென்றும் அனுபவிக்க வேண்டும் போல் ஆவலை தூண்டுகிறது. பாசுரங்களின் இருத்தாழத்தில் ஈடுபட்டன்றோ பெருமாள் அன்று மழை பொழிய வைத்தார். இப்போது இன்னொன்றும் விளங்குகிறது. அது என்ன கூரேசா? அன்று எங்கள் கூரத்திற்கு வந்த ராமானுஜர் ஏன் தமிழ் பாசுர வகுப்பை கூரத்திலும் தொடங்கச் சொன்னார் என்பதைத்தான் கூறுகிறேன். ஓ, கூரத்திலும் தம் பணி தொடர வேண்டும் என்று விரும்புகிறானா ராமானுஜன்? எப்படிப்பட்ட மேலோங்கிய சிந்தனை பார்த்தாயா அவனுக்கு? இந்த சிறிய வயதில் முற்போக்கான சிந்தனை ராமானுஜனுடையது. ஆனால் தமிழ் பாசுர வகுப்பை தம் ஊரான ஸ்ரீபெரும்புதூரில் தொடங்க ராமானுஜன் பட்ட கஷ்டங்கள், அதனால் ஏற்பட்ட மனவாட்டங்கள், பாவம் அவன். இருப்பினும் கடைசியில் அவன் மன உறுதியே வென்றது. இந்த நேரத்தில் அவனுடைய தந்தையார் சோமயாஜியை பற்றியும் சொல்ல வேண்டும். தன் மகன் ஒன்று செய்தால் அதில் நிச்சயம் ஓர் அர்த்தமும் ஓர் நல்விளைவும் உண்டு என்று பரிபூரணமாக நம்பி அவனுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்தார். அவரும் ஒரு மிகச்சிறந்த வைஷ்ணவர்தான். கூரேசா, நீயும் ராமானுஜனும் போன்றோர் இந்த சமுதாயத்திற்கு பெரும் தூண்களை போன்றவர்கள். உங்களை போன்றவர்களால் தான் திராவிட வேதமான தமிழ் பாசுரத்தின் மகத்துவம் மக்களை சென்று அடையும். ராமானுஜன் கூறியபடி சீக்கிரமே தமிழ் பாசுர வகுப்பை கூரத்திலும் தொடங்கிவிடு. அடியேனின் விருப்பமும் அதுதான். ராமானுஜரின் விருப்பத்தை பூர்த்தி செய்வது என் தலையாய கடமை. ஆனால் அதற்கு தங்களை போன்ற ஆசான் இருக்க வேண்டும். எனவே தாங்கள் ஆசானாக இருந்து தமிழ் பாசுரத்தை அடியேனுக்கு ஓதவிக்க வேண்டும். கூரேசா, அடியேன் வரதன் வரதன் என்று ஒரே திசையில் போய்க் கொண்டிருப்பவன். அந்த பரந்தாமனை மனதில் கொண்டே பாசுரங்கள் சேவித்தும் அந்த அனுபவத்திலேயே அடியேன் லயித்துக் கொண்டிருப்பவன். அப்படி இந்த அடியேன் பாடும் பாசுரத்தில் லயித்தும் சிலர் இந்த அடியேனை சிறப்பித்து கூறலாம். மற்றபடி என்னால் என் அனுபவத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கும் லாவகம் அடியேனுக்கு தெரியாது. ஆனால் நீயும் ராமானுஜனும் அப்படி இல்லை. உங்களின் சிறந்த கைங்கரிய அனுபவத்தை பிறருக்கும் கொண்டு செல்லும் வழிவகையும் ஆற்றலும் கொண்டவர்கள். உங்களால் முடியாதது என்ற ஒன்று உண்டா என்ன? பின்னாளில் அப்படி ஒன்று இருக்கப் போவதும் இல்லை. அதற்காக அடியேனால் உங்களுக்கு இந்த பாசுர வகுப்பு விஷயத்தில் உதவ முடியாது என்று சொல்ல வரவில்லை. நிச்சயம் அப்போதைக்கு அப்போது தமிழ் திராவிட வேதம் நம்மூரில் வளர்ச்சி அடைய அடியேனால் இயன்றதை செய்கிறேன். மற்றபடி ஒரு ஆசானாய் இருந்து போதிக்கும் அளவிற்கு அடியேனுக்கு தகுதி இருப்பதாக தெரியவில்லை கூரேசா. ஆனால் ஆசானாகும் தகுதி உனக்கும் ராமானுஜனுக்கும் பூரணமாக இருக்கிறது. காலம் விரைந்தோடும் போது அது நிச்சயம் பூர்த்தி ஆகும். சுவாமி, தன்னடக்கத்தில் தான் தாங்கள் இப்படி பேசுகிறீர்கள். ஏதோ அடியேனின் மனதில் இருந்ததை தங்களிடத்தில் தெரிவித்து விட்டேன். அதை ஆராய்ந்து அடியேனுக்கு இதமானதை செய்யுங்கள். இப்போது அடியேன் புறப்படுகிறேன். என்ன, அதற்குள் புறப்படுகிறாயா? இன்னும் சற்று நேரத்தில் வெயில் உச்சத்திற்கு வந்துவிடும்.
இந்த நேரத்தில் ஊர் திரும்புவது உச்சிதமல்ல. பரவாயில்லை சுவாமி, வண்டியில் தான் வந்துள்ளேன். எப்படியும் சௌகரியமாய் ஊர் போய் சேர்ந்து விடுவேன். அடியேன் சொல்வதை கேள். இந்த காஞ்சியம்பதியில் வரதன் அனுகிரகத்தால் அடியேனுக்கும் ஒரு சிறு குடில் உள்ளது. விசேஷமான திருவிழா நடைபெறும் சமயத்தில் அடியேன் அக்குடிலேயே தங்கிவிடுவது வழக்கம். அதுபோன்று இன்று நீ இங்கு வந்ததும் அடியேனுக்கு விசேஷம்தான். எனவே வெயில் தாழும் வரை நீயும் என் குடிலேயே தங்கிவிட்டு பிறகு கூரத்திற்கு புறப்படலாமே. தாங்கள் வலியுறுத்தி கூறிய பிறகு அதை தட்ட முடியுமா? அடியேன் நிச்சயம் உங்களுடனேயே உங்கள் குடிலில் தங்கிவிட்டு புறப்படுகிறேன். பாகவதரின் சர்க்கம் மகத்துவமானது. அதை அடியேன் தவறவிடுவேனா? அம்சமாக இருக்கிறது கதிரேசா. அக்கா, நீ இங்கேதான் இருக்கிறாயா? ஆமாம், இங்கேயேதான் இருக்கிறேன். உன்னை பார்த்து பார்த்து பெருமிதப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இப்படி பெருமாள் கோயில் நாமத்தை இட்டுக்கொள்வதற்கு எங்கேயடா கற்றுக்கொண்டாய்? பிரமாதமாக இட்டுக்கொள்கிறாயே. நீ சொன்ன அதே பெருமாள் கோயிலில் போட்டிருப்பதை பார்த்துத்தான் கற்றுக்கொண்டேன். பரவாயில்லை, இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்திலாவது நீ கோயிலுக்கு போயிருக்கிறாயே, அதுவரை சந்தோஷம். அதற்கான புண்ணியமாவது உனக்கு சேரும். சரிதான். நான் எதற்கு கோயிலுக்குள் போக வேண்டும்? அதுதான் மதில் சுவரிலேயே பட்டை பட்டையாய் வரைந்து வைத்துள்ளார்களே, வெளியிலிருந்தே பார்த்து கற்றுக்கொண்டேன். சரி, போகட்டும். இப்போதாவது கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு விட்டு வா. சாமி கும்பிடுவதா? சரியான பைத்தியம் அக்கா நீ. என்னடா இப்படி சொல்கிறாய்? நீ கோயிலுக்கு போவதற்காகத்தான் இப்படி நெற்றியில் அழகாக திருமண் இட்டுக் கொண்டிருக்கிறாய் என்றல்லவா நினைத்தேன். நீ எப்படி வேண்டுமானாலும் நினைத்துக்கொள், பரவாயில்லை. ஆனால் எனக்கு ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல். என்ன? என்னை இப்படி பார்ப்பவர்கள் நான் உண்மையான பெருமாள் பக்தன் என்று நினைப்பார்களா மாட்டார்களா? நினைப்பார்கள். ஏன்? நிச்சயமாக நான் பெருமாள் பக்தன் என்று ஏமாந்து விடுவார்கள் இல்லையா? ஏமாந்து விடுவார்களா? என்னடா சொல்கிறாய்? செய்வன திருந்தச் செய். ஏமாற்றுவதை மிக சரியாக செய்ய வேண்டும். எதிராளிக்கு எந்த சந்தேகமும் வந்துவிடக்கூடாது. நீயே கூட நான் உண்மையான பெருமாள் பக்தனாக மாறிவிட்டேன் என்று ஏமாந்தாயா இல்லையா? என்னடா இது? இதெல்லாம் வேஷமா? ஆமாம், வேஷமேதான்.